பிரைஸ்லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக நம்ம பார்ட் 1 பார்ப்போம். ஓய்வு நாளை குறித்து பார்ப்போம். ஓய்வு நாள் யாத்திராகமம் 20:10 சொல்லப்பட்டிருக்குது. ஓய்வு நாள் கர்த்தருடையதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓய்வு நாள் யாருடையது? கர்த்தருடையது. உங்களோ எந்த கிடையாது. அப்போது கர்த்தருடைய நாளை நம்ம எப்படி வச்சுருக்கணும், நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம அதை தான் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுதான். ஓய்வு நாளில் பயபக்தியாக நம்ம என்ன செய்யணும்? சேவிக்கணும். பயபக்தியாக இருக்கணும். ஓய்வு நாளில் 6 நாள் ஆண்டவர் உண்டாக்கிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் மட்டும் ஓய்ந்திருக்கல, நம்மளே தான் சொல்கிறாரு ஓய்ந்துக்க சொல்கிறாரு. சொந்த வேலையை ஒன்றும் பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? சொந்த வேலையை பார்க்காம சபை கூடுதலை விட்டுவிடாமல் போய் பார்க்கணும், சபையில் இருக்கணும். போய் 7 நாள் ஆச்சரிக்கணும்ல, 7ஆவது நாள் ஓய்ந்திருந்து இப்போ இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மன்னாவை கூட பாருங்கள், இந்த 7ஆம் நாளில் எடுக்காத சொல்லுவார், சேகரிக்காதன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க மீதி வச்சாங்கன்னா புழு கொடுத்துரும், அன்னன்னைக்குறி தான் அன்னைக்கு சேர்க்கணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் சொல்லுறாரு இந்த மாதிரி எப்படி சொல்லி. அப்போது 2வது லேவியராகமம் 26:2 பார்த்தா ஓய்வு நாளில் பயபக்தியாக இருக்க வேண்டுமா. அப்போ நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, வசனமாக 26:2 தான் பயபக்தியாக இருக்கணுமா. பயபக்தினா என்ன? பயபக்தினா என்ன? பயத்தோடு ஆண்டோட நாள். இது நம்ம மற்ற காரியங்களை செய்யக்கூடாது, ஆண்டோட காரியத்தை மட்டும்தான் செய்யணும். அப்படி சில பாருங்கள் அலுவலில் அப்போ தான் வைப்பாங்க. கல்யாணம், கர்மாந்திரம் எல்லாமே கன்றாவி எல்லாமே சண்டேஸ் தான் வைப்பாங்க. அதாவது 7ஆவது நாள் ஓய்வு நாள் தான் வைப்பாங்க. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். வாரத்தின் முதலாம் நாளும் ஓய்வு நாள் தான், 7ஆம் நாளும் ஓய்வு நாள் தான். அதுக்கு ஆதாரம் இதில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்தா சண்டே நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது சாட்டர்டேயில் வரும். அதனால தான் ஒரு சிலவங்க பாருங்கள் சாட்டர்டே வச்சுக்குவாங்க, சண்டே வச்சுக்குவாங்க. ஆக மொத்தம் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர். நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளுடைய பாடுகளில் நம்ம ஓய்ந்திருக்கணும். நம்மளுடைய இஷ்டத்துக்கு வேலை செய்யக்கூடாது. நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். பயபக்தியாக இருக்கணும். ஆண்டவர் மேலே பயபக்தியாக அவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு நம்ம பயபக்தியாக இருக்கணும். ஓய்வு நாள் தான் நமக்கு அடையாளம். எசேக்கியேல் 20:12-20 சொல்லப்பட்டிருக்குது. ஓய்வு நாள் நமக்கு அடையாளம் வைக்க சொல்லிக்கிறார். அடையாளமாக இது அடையாளத்தையே கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு. ஓய்வு நாள் தான் அடையாளம் கொடுத்து அந்த வசனத்தை படித்து பாருங்கள். 2வது அதே எசேக்கியேல் 20:13-21 20:13-21 ஓய்வு நாளில் பரிசுத்தத்தை குலைச்சி போட்டுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? பரிசுத்தத்தை குலைச்சிடுறாங்க. அவங்க அந்த நாளில் பரிசுத்தமாக இல்லாதபடி அநியாயம் எல்லாமே செய்கிறாங்க. அந்த நாளில் அவங்க சொந்த வேலையை செய்கிறாங்க, சொந்த காரியங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அப்போது ஆண்டவர் மேலே என்ன இல்லை? அவங்களுக்கு பயமோ பக்தியோ கிடையாது. தேவன் மேலே பயம் இல்லாதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. தனக்குன்னு நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஓய்வு நாள்னால ஒரு அடையாளம் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓய்வு நாளில் பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏசாயா 58 பாருங்கள் 13-14 வசனம். அவர் இஷ்டப்படி செய்தார்கள், கர்த்தரின் பரிசுத்த நாளை அசட்டை செய்தார்கள். பார்த்தீங்களா? அவருடைய இஷ்டப்படி செய்கிறது. அப்போ தான் 4 கிழமை குடிச்சிட்டு வெளியே போகிறது, உள்ளே வர்றது, பிக்னிக் போகிறது, நல்ல நாள் பார்க்குறது. 6 நாள் நாங்கள் வேலை செய்யணும். ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறோமே, கம்பெனிக்கு போகிறோமே. நாங்கள் 7ஆவது நாள் தானே, எங்களுக்கு சண்டே தானே லீவு, அன்றைக்கி தானே ஓய்ந்து இருக்கிறோம், அன்றைக்கி தானே நம்ம லீஷராக இருக்கலாம். ஒரு சினிமாவோ டிவியோ பிக்னிக்கோ பீச்சோ போக முடியும். நீங்கள் அதுலேயும் கர்த்தருக்கு பயந்து சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. ஆனால் 6 நாள் இருக்குது. அந்த நாளில் நீங்கள் போகலாமே, கம்பெனி லீவ் போட்டுவிட்டு போய் சுற்றலாமே. ஏன் ஊர் சுத்த பண்ணுறீங்க? பயம். கம்பெனிக்காரன் வேலை தூக்கிடுவானோ, வேலை இல்லாத போயிடுச்சு, சம்பளம் குறைஞ்சிடுமே அந்த பயம். அது மேலே இருக்கிற பயம் ஏன் தேவன் மேலே இல்லை? ஓய்வு நாள் மேலே ஏன் இல்லை? ஆண்டோட படைத்த நாள் மேலே ஏன் இல்லை உங்களுக்குன்னா? சண்டே தானே, நம்ம தூங்கி எதிர்க்குதே லேட்டு 9 மணி ஆகும். சபைக்கு தான் நான் போய்க்கலாம், மெதுவாக போய்க்கலாம். இப்போ என்ன போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க? போயிட்டு இப்போ வேணால் ஃபஸ்ட்டு ஒர்ஷிப் நடக்கும், பாட்டு நடக்கும், ஒர்ஷிப் நடக்கும். அப்புறம் மெசேஜே 11 ஆகும் தொடங்க. 10 மணி நாள் தானே, 8 மணிக்கு 9 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? மெசேஜ் அப்போ போனால் போதும். அப்போ பார்த்துட்டு நம்ம தூங்கி வச்சு குளிச்சு பக்கத்தில் மெசேஜே தொடங்கிடும். பாதி மெசேஜில் போகும், கடமைக்குன்னு போகும். இது கடமைக்குன்னு நம்ம செய்யுது. ஆண்டவர் நம்மளுக்காக கடமைக்குன்னு அவரும் நினைப்பார். எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நானும் கடமைக்குன்னு உனக்கு செய்கிறேன் போ அப்படி சொல்லிட்டு என்ன செய்வார்? நம்மளுக்கு கடமைக்குன்னு அவர் நம்மளை போஷிப்பார். அவ்வளோதான் செய்வார். மற்றபடி நம்மளுக்கு ஆண்டவர் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம உண்மையாக இல்லையே. நம்ம உண்மையாக இருந்தால் தானே ஆண்டவர் நமக்கு உண்மையாக இருப்பார். நம்மளே உண்மையாக இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆண்டவர் உண்மையாக இருப்பார் சொல்லுங்கள்? ஆனால் ஆண்டவர் மேலே நம்ம பயத்தோட பக்தியோட ஓய்வு நாள் ஆச்சரிக்கும் போது நம்மக்கிட்ட அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கொட்டுவார். ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமல் போகணும்னா தருவார்.
அதனால் ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அந்த நாளில் தான் நம்ம புரஜாதி வீட்டுக்கு போவோம். அப்போ தான் இது நடக்கும், காது குத்து நடக்கும், திருவிழா நடக்கும், விக்கிர கூப்பிடுவாங்க, அங்கே போவோம். நம்மளும் போவோம், மொய் எழுதுவோம், எல்லாம் பண்ணுவோம், தின்னுபிட்டு வந்துடுவோம். அதையும் தின்ட்டு வந்துடுவோம். இப்போ எப்படி நமக்கு அப்போ மாதிரி ஆண்டவர் ஜனத்தின் மேலே கோபம் மூலமாக இருக்குமா? கட்டாயம் கோபம் மூலம். அதனால தான் புரஜாதி கேள்வி நம்மளை என்ன செய்யற ஒப்பு கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம். ஓய்வு நாளில் பரிசுத்த குலைச்சாக்குறோம். நம்ம இஷ்டமானபடி நம்ம செய்கிறோம், நம்ம இஷ்டத்தை நம்ம செய்கிறோம். அப்படி பரிசுத்த நாள் அசட்டை பண்ணுறோம். அசட்டை அதாவது ஒரு பயமும் பக்தியில் ஒரு புரஜாதியான பாருங்கள், அவன் விழுந்து குமுறதை பாருங்கள், காதை பிடிச்சிட்டு காப்பக்காரனை போடுற பாருங்கள், ஒரு பயம் அவனுக்கு, தெய்வத்தை கொடுத்து பயம். ஆனால் உங்களுக்கு இருக்கா? ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கா அந்த பயம்? இல்லையே, பயமே கிடையாது. ஏசு தானே அவர் மன்னிச்சுதாருங்க, 7 தடவை மன்னிப்பாருங்க. அவர் மன்னிக்கிற தேவனுங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறது? அவர் மன்னிப்பாருங்க, அவர் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் நம்ம சொல்கிறதாங்க அவர் கேட்பார். அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் அக்கினியாக இருக்கிறேன்றாரு, நான் எரிச்சல் தேவன்றாரு, அக்கினியால் பதில் அளிப்பேன்றாரு. சாட்டை எடுத்து வாங்கினாரு, ஞாபகம் இல்லையா? தேவாலயத்தை தீட்டுப்படுத்துனீங்களேன்னு சொல்லிட்டு சாட்டை பின்னி அடி அடித்தார். காசுக்காரரில் புறா வைக்கிறோம் எல்லாம் கவுத்து போட்டாரு, மொத்தத்தையும் மறந்து போச்சா? அவர் எதிரியாக கூட மாறுவாருங்க நம்மளுக்கு. நம்ம பெருமையுடன் கத்தரை எதிர்த்து நிற்கிறாராம். அப்போ நம்ம பெருமையாக நம்ம மேட்டுமையாக இருந்தோம்னா கத்தர் நம்மளுக்கு எதிர்த்து தான் நிற்பார். நம்ம கூட நிற்கவே மாட்டாங்க. நம்ம என்றைக்கு நம்ம ஏடா கூடமாக நடந்துக்கிறோமோ, தேவனை அசட்டை பண்ணுறோமோ, அப்போ நம்மளுக்கு முதல் எதிரி அவர் தான். கழுதையை கொண்டு பேச வச்சவர் நம்ம ஆண்டவர். கழுதையை கொண்டு பேச வச்சவர் சும்மா இல்லை. ஊமையனை பேச வச்சவர், சேவடில் கால் திறந்தவர், கனவு கல்யாணத்துக்கு தண்ணீரை ராட்சசமாக மாற்றின தேவன். நம்முடைய தேவன் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அற்பமாக சொற்பமாக நினச்சிங்கன்னா எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க, நினச்சிக்காதீங்க. நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களின் தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர். அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம வீட்டில் இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற ஒரு பயிற்சி பார்க்குறவர் மட்டும் இல்லைங்க, பாதுகாத்து பரிசுத்தப்பட்டு நான் பரிசுத்தராக இருக்கிற நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஒரு நாள் நம்மளை கைவிட்டதே கிடையாது. ஆனால் அவரோட கட்டளை கை கொள்ளலை, அவருக்கு பிரியமில்லாத நடந்தோம்னா, அவருக்கு இஷ்டமில்லாத செஞ்சோம்னா, நம்மளை கட்டாயம் நம்மளை என்ன செய்வார்? போட்டு அடித்து தூக்குவாங்க. அதுதான் நீங்கள் அடித்து தூக்கி வாங்கினது இல்லையா? ஆண்டோட்ட நான் வாங்கியிருக்கிறேன், நிறைய வாங்கியிருக்கிறேன், போடணும் போட்டிருக்கிறேன். என்ன தூக்கி அவ்வளோ போடையும் வாங்கிக்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், அவங்க மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற அனுபவம் தாங்க பேசுது, சும்மா இல்லைங்க. என்னுடைய அனுபவம் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? வாலிபத்தில் இருந்தாலும் போட்டு திருப்புவாருங்க. தோசை திருப்புறாங்களே அந்த மாதிரி, முட்டை ஆமலை திருப்புறாங்களே அந்த மாதிரி போட்டு அப்படி வறுத்தெடுப்பாருங்க. ஏன்னா அவருக்கு என் மேலே பிரியம். அதனால தான் என் மேலே வாஞ்சியாக இருக்கிறனால தான் என்னை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும் தான் என்னை சிக்ஷிக்கிறாரு, என்னை வழி நடத்துகிறாரு, என்னை போதிக்கிறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன இதெல்லாம் என்னது? ஆண்டவர் செய்கிற காரியங்கள். தேவனோட்ட தாங்க செய்ய முடியும். நமக்கு உரிமையானவர் அவர் ஒன்று தாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அவர் இஷ்டப்படி நடக்கணும். இஷ்டம் இல்லாத காரியம் செய்யக்கூடாது. பரிசுத்தனால ஆசரிக்கணும், பயப்படணும், பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஏன்னா ஓய்வு நம்மளுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, அடையாளமாக கொடுத்துருக்குறாரு. நம்ம ஓய்வு நாளில் பயபக்தியாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், உடன்படிக்கை மீறக்கூடாது. பார்வைக்கு இஸ்ரேலில் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க அவங்க. அதனால தான் அவங்க மேலே கோபம் கொண்டு கூசான் ராஜா கருத்தில் விட்டு போட்டார். அவர் மேலே கோபம் கொண்டு கூசான் ராஜாவின் கையில் விட்டு போட்டார். யாரை? இஸ்ரேல் ஜனங்களை. ஏன் விட்டு போட்டார்னா, அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தாங்க. நம்ம பொல்லாப்பு செய்தோம்னா இதே தான், நம்மளுக்கு இது தான். நம்மளை யார் கருத்தில் விட்டு போயிட்டு நம்ம அடிமையாக தான் கிடக்கணும். அடிமையாக நம்ம வீட்டார்கிட்டே அடிமையாக தான் இருக்கிறோம். அவங்க வீட்டார்கிட்ட சுதந்திரம் கிடையாது. நம்ம அடிமையாக தானே இருக்கிறோம். ஒன்று முதல் தாய் தகப்பனுக்கு அடிக்கிறோம், அப்புறம் கணவனுக்கு அடிமை, அப்புறம் பிள்ளைகளுக்கு அடிமை, அப்புறம் வயதான பிறகு ஒன்றுமே இல்லை, 0. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. ஆனால் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு, கர்த்தரை பார்வைக்கு நன்மையாக செய்து, அவருடைய கட்டளையை கை கொண்டு, அவருக்கு மீறி நடக்காமல் நம்ம பயபக்தியாக இருந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து இருந்தோம்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்யாது இருந்தோம்னா, அதனால் நம்மளை என்ன செய்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு. அவரு நம்ம பின்வாங்கி போகாது அப்படி நம்மளை தூக்கி நிறுத்துகிறாரு. இதெல்லாம் யார்? கர்த்தர் செய்கிற அதிசயம். கர்த்தர் செய்கிற நமக்காக, அவருக்கு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். நம்மளுக்கு பெரிய தேவன் அவர், தேவாதி தேவன். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஓய்வுனால
பயபக்தி ஆசிரிக்கிறோம். அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த வேலை செய்யணும், சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க சொல்ல. உன்னுடைய வேலைன்னா என்னது? எப்பவும் போல என்ன பண்ணுவேன், அவன் உனக்குன்னு சமையல் கூட செய்யக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொன்னார். ஆனால் இப்போ சமையல் செய்திருக்க முடியுமா? சில மாதிரி இந்த யார் சோறு கொடுப்பேன் நம்மளுக்கு? அதெல்லாம் இல்லை. அவருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணுன்றாரு இல்லையா? சிலர் அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, ஊர் சுற்றுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த நாள் ஓய்வு நாளில் கர்த்தருக்கு பயபக்தியாக இருந்து நம்ம ஆசரிக்கணும். அவருடைய காரியங்களை செய்யணும், அவருடைய வசனங்களை கேட்கணும், அவருடைய சபைக்கு போகணும். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆணித்தரம் நம்ம என்ன செய்யணும். செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பெரியவராக இருக்கும். பெரிய 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 தேவன் நம்ம கண்ணால் காண முடியும். அவருடைய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகளை நமக்கு என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்போ தான் அவர் நம்மளை வச்சிருப்பார். ஜீவன் அவர் கருத்தில் இருக்குதுங்க. நம்முடைய ஜீவன் யார் கருத்தில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அதனால் நம்ம பயத்தோடு பக்தியோடு அவரை சேவிக்கணும். நான் போதுமானவராக இருக்கிறார் நமக்கு. சரிங்களா? புதியது பழையது எல்லாமே ஒன்று தான். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பெரியவராக இருக்கிறார். ஏசப்பா ரொம்ப நல்லவர் மட்டும் இல்லை, அக்கினியால் பதிலளிக்கிறவர், அக்கினியால் குடமிடுகிறது. பரிசுத்தர் 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 என்று கேராபினால் சேராபினால் போற்றப்படுகிறது. இனி வரப்போகிற ஒரு கர்த்தருடைய நாள் சமீபமாகி போச்சு. கர்த்தர் வருகை சமீபம். நம்ம எல்லாம் அது ஜாக்கிரதையோட கட்டளை கை கண்டு அவன் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாக நான் நடக்கணும். கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக, குறை குற்றங்களை மன்னிப்பாராக. யாவரோடு சமாதானமாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.